ஆண்டவர் இயேசு சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். எதனால் அப்படி சொன்னார்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கடைசி வரியில், லூக்கா 10:20 கடைசி வரியில், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். உங்கள் நாமங்கள் இந்த பரலோகத்தில் இந்த நாமத்தை எழுதணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தகப்பன் தன்னுடைய மனைவி பேரை அல்லது பிள்ளைகள் பேரில் பரலோகத்தில் எழுத முடியாது, உறவினர்கள் எழுத முடியாது, குடும்பத்தினர்கள் எழுத முடியாது, தூதர்கள் எழுத முடியாது, மூப்பர்கள் எழுத முடியாது. மனுஷனுடைய பேர் உலகத்தில் எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கு. தேசத்தில் உயர்ந்த ஸ்தலங்களில் கூட மனுஷனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பரலோகத்தில் ஒரு பேர் எழுதப்பட வேண்டுமானால் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும், தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும், தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிறவர்களாக இருக்கணும், தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய சரீரத்தை பூசித்து கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணி சாட்சியாய் வாழுகளுடைய பெயர்களை தேவனே பரலோகத்தில் எழுதி வைக்கிறார். என்னுடைய நாமும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. சொல்லுங்க, அந்த பரலோகத்தில் பேர் இருக்குதுன்னு சொன்னால், பரலோகத்தில் குடியிருப்பு இருக்குன்னா, அந்த குடியிருப்பில் போய் நாம் சேரணும், குடியிருப்பில் போய் சேரணும். உங்கள் குடியிருப்பு, உங்கள் நாமங்கள் அப்படின்னா அந்த பரலோகத்தில் போய் நாம் சேரணும். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் தேவன் நேசிக்கிற காரியங்கள் இருக்கு. தேவன், சத்தமாக சொல்லுங்க, தேவன் வெறுக்கிற காரியங்கள் இருக்கு. தேவன் வெறுக்கிற காரியங்கள் இருக்கு, தேவன் நேசிக்கிற காரியங்கள் இருக்கு. அப்படியே ஒரு தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், விரும்புகிற காரியங்கள் இருக்கும், வெறுக்கிற காரியங்கள் இருக்கும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அப்படியே மனுஷன் தேவன் சிலரை விரும்புகிறாரு, சிலரை வெறுக்கிறாரு. சிலரை சொல்லுங்க, சிலர் என்ன செய்கிறாரு? யாக்கோப்பை, ஏசாவை, எத்தனை பேர் குடும்பத்தில்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ நல்லா யோசிங்க, ஆண்டவர் என்ன சித்தம் கொள்கிறாரா, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரா, அதை மட்டும் செய்கிற பரிசுத்தவானாக இருக்கணும், அதை மட்டும் செய்கிற பரிசுத்த சௌகரியாக இருக்கணும். 1000 காரியங்கள் உலகத்தில் நடக்கும். புதிய ஃபேஷன், புதிய மாடல் உலகத்தில் வரும். உலகத்தில் எந்தெந்த ஃபேஷன், எந்தெந்த மாடல் எடுத்துக்குதோ அதெல்லாம் பரிசுத்தவான்கள் எடுத்து சரீரத்தில் வச்சு, பரிசுத்த சுவரிகள் எடுத்து சரீரத்தை வச்சுக்கிட்டு ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. நான் உலகத்தான் அல்லாது போல உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்போ என்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதியிருப்பாரா, எழுதியிருக்க மாட்டாரான்னு சொல்லி நம்ம நிதானிச்சு பார்க்கணும். ஒரு எழுதி சொல்லுவோமா? நிதானிச்சு பார்க்கணும். ஒரு மில்லில் வேலை செய்கிறோம், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஒரு காலேஜில் வேலை செய்கிறோம்னா நம்முடைய பேர் அங்கே இருக்கும். இப்போ தேவாலயத்தில் நம்ம ஆராதிக்கிறோம்னு சொன்னால் நம்ம பேர் அங்கே இருக்கணும். சவுல் பேர் இருக்குமா, யூதாஸ் பேர் இருக்குமா, சாலமோனுடைய பேர் தான் இருக்குமாங்கிறது டவுட்டில் இருக்குது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
22வது வசனத்தில் 22வது வசனத்தில் 2வது வரி, யோவான் 16:22 2வது வரியில், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். பேர் எழுதியிருக்கிறதுனால என்னது சொல்ல மாட்டீங்களா? வாய் திறந்து பேசுங்க. தயவுசெய்து இப்படி இருக்காதீங்க. நீங்கள் ஆராதனை செய்கிற மாதிரி வராது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நமக்கு சுலபம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கிறிஸ்துவ வாழ்க்கையை முறைப்படி என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் அமைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறது எப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பிள்ளைகளை பெற்றெடுப்பது நல்லது. பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குன்னு வளர்க்கணும். இன்னைக்கு சில கிறிஸ்துவ குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்காங்க, தகப்பனை போடா வாடான்னு பேசுகிற மாதிரி, தகப்பன் என்ன சொன்னாலும் கேட்காத மாதிரி. ஒரு வேளை சொல்லுவோமா? தேவனுக்குமே உண்டார். ஒரு சகோதரன் சொல்கிறாரு, என் சகோதரனை எவ்வளவோ பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தேன், அவன் கடைசியில் உலகத்துக்குள்ளே போயிட்டான்னு சொன்னார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்கிறது என்ன? எப்படி நான் நிலை நிற்கணும்னா நான் எப்படி வாழணும்? என் சிந்தனை எப்படி இருக்கணும்? என் வார்த்தை எப்படி இருக்கணும்? என் இறுதியம் எப்படி இருக்கணும்? என் அந்தரங்கம் எப்படி இருக்கணும்? என்னுடைய வெளியரங்கம் எப்படி இருக்கணும்? என்னுடைய கிரிகள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிலைத்து இருக்கணும்னா என் பிள்ளைகளையும் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும்? நிலைநிறுத்தணும். அருமையான குழந்தைகளை தேவன் குடும்பத்தில் கொடுத்துருக்கிறார். தகப்பன் முகத்தில் மகன் முழிக்காமல், மகன் முகத்தில் தகப்பன் முழிக்காமல், தாய் முகத்தில் பிள்ளை முளைக்காமல், பிள்ளை முகத்தில் தாய் முழிக்காமல் விரோதமாக செயல்படுறாங்க, வாழ்கிறாங்க. குழந்தைகளை பெற்றெடுக்க முடிஞ்சது, ஆனால் வழக்கு தெரியல. குடும்பம் அமைக்க தெரிஞ்சது, குடும்பத்தை நடத்த தெரியல. ஒன்று நான் சொல்கிறேன், எந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் கோபம் இருக்கோ, எந்த சகோதரி வாழ்க்கையில் கோபம் இருக்கோ, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, ஐக்கியம் இருக்காது, அன்பு இருக்காது. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் அனாதை போலவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்னதாக முன்னறிவு இருக்கணும். அந்த காரியத்தை முடிப்பதற்கு முன்னதாக பின்னறிவு நமக்கு இருக்கணும். அந்த காரியம் நமக்கு வரும்போது அதை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? பழமொழி சொல்லுவாங்க, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும். அவசரக்காரனுக்கு ஒரு காரியத்தை நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் அந்த காரியத்தினுடைய முகாந்தரம் என்ன? காரியத்தினுடைய முகாந்தரம் என்ன? இது ஞாபகப்படுத்த சொன்னது எது? ஞாபகப்படுத்த பேசுறது எது? அவமானப்படுத்த பேசுறது எது? அன்பில் பேசுறது எது? விரோதித்து பேசுறது எது? உறவுக்கு பேசுறது எது? பழிவாங்க பேசுறது எந்த வார்த்தைகள்? பகுத்தறிய தெரியணும். சில தேவனுடைய பிள்ளைகள் அதை கண்டு அறிந்திருக்கிறாங்க, சிலருக்கு அது தெரியறதே கிடையாது. நெடுக போய் ஆபத்தில் மாட்டிக்கிறது போல, நெடுக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ரிலீவ் ஆக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நம்முடைய பேர் பரலோகத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கணும்? கர்த்தர் நம்மை திரும்ப காண போகிறதுனால சொல்லுங்க, யாருக்கு இருக்கணும்? எனக்கு இருக்கணும். எனக்கு இருக்கணும். யோபு சொல்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணையே என் தெய்வத்தை பார்ப்பேன், என் சொந்த கண்ணாலேயே நான் பார்ப்பேன்னு சொன்னார். கஷ்டப்பட்டு பாடுகிற, கஷ்டப்பட்டு துதிக்கிற, ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் முகமுகமாய் தன்னுடைய தேவனை பார்க்க வேண்டும். யாக்கோபு சொல்கிறார், தேவனை முகமுகமாய் கண்டு நான் என்ன செய்தேன்? உயிர் தப்பினேன்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வருஷம் 60 ஆனாலும் மகனை அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே நிறுத்தணும், மகளை கிறிஸ்துவுக்குள்ளே நிறுத்தணும், என்னுடைய மனைவியை கர்த்தருக்குள்ளே நிறுத்தணும், புருஷனை கர்த்தருக்குள்ளே நிறுத்தணுங்கிற அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பார். கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள கிறிஸ்துவ பாடல் இருக்கா? கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள கிறிஸ்துவின் வேதம் வாசிக்கப்படுதா? கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள தனி ஜபம் இருக்கா? கிறிஸ்துவ குடும்பத்தில் குடும்ப ஜபம் இருக்குதா? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. ஒரு எல்லை சொல்லவுமா? அப்ப கிறிஸ்துவை போல நம்ம வாழலனாலும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நாம் வாழ வேண்டும். நேற்று நான் பாவம் செய்தேன், தவறு நான் செய்தேன், அறியாமல் செய்தேன், என்னுடைய இச்சையை அடக்க முடியாதனால நான் பாவம் செய்துட்டேன். என்னை அந்த பாவம் செய்தது தவறுன்னு ஆண்டவர் உணர்த்துறார். முழங்கால் போட்டு சொல்கிறேன், தேவனே, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இல்லை, ஒரு மனுஷிக்கு விரோதமாக இல்லை, பிசாசுகளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யலை, உமக்கு ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்துட்டேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நான் நடப்பித்தது உண்மை ஆண்டவரே, நான் பாவி. என் பாவத்தை என்ன செய்யும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இன்றையிலிருந்து உண்மை சந்திக்க வரைக்கும் இந்த பாவத்தை நான் நினைப்பதும் இல்லை, தொடுவதும் இல்லை, செய்வதும் இல்லை ஆண்டவரே தீர்மானம் பண்ணணும். அப்போ தான் அந்த பரிசுத்தவான் வாழ்க்கைக்கு வர முடியும், பரிசுத்த சகோதரிகள் வாழ்க்கைக்கு வர முடியும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எந்த இடத்துல கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இச்சையின் சிந்தை இருக்கக்கூடாது. இச்சை இருக்கிற இடத்துல கிறிஸ்து இருக்க மாட்டார், கிறிஸ்து இருக்கிற இடத்துல இச்சை இருக்க முடியாது. ஒரு மனுஷன் ரெண்டையும் வச்சு வழி நடத்த முடியாது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை. ஒரு வீரனுடைய வீர செயல் வீட்டில் உட்காந்து பேசும்போது தெரியாது, அந்த யுத்த களத்தில் நின்று அவன் யுத்தம் பண்ணி தன்னுடைய எதிரியை ஜெயித்தா தான் வீரன். வாய்ப்பேச்சு பேசும்போது வீரன் அல்ல, ஜெயிக்கும் போது தான் வீரன். எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு ஜெயித்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த உலகத்தில் மனுஷனால நமக்கு வெக்கம் கிடையாது. ஒரு மனுஷனால நம்ம வெக்கப்பட்டு போறதில்ல, மனுஷியால வெக்கப்பட்டு போறதில்லை. இங்கே ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே சின்ன சின்ன தவறுகளை, சின்ன சின்ன பாவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தா கிறிஸ்துவுக்கு முன்னாடி போகும்போது நமக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்க? அங்கே வெக்கப்படாமல் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும்னா இங்கே பிளான் பண்ணி வாழணும், பிளான் பண்ணி வாழணும். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். தேவனுடைய ஜனங்களுக்குள்ள நல்ல எண்ணம் தான் இருக்கணுமே தவிர எது இருக்கக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகள் நன்மை தான் செய்யணுமே தவிர எது செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாதுங்க. தீமை செய்கிறவன் பொல்லாங்கினால் உண்டாக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நன்மை செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நன்மை செய்கிறது நல்லதாகவே செய்யணும். நன்மை செய்கிறது சொல்லுங்க, நன்மை செய்கிறது நல்லதாகவே செய்யணும். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்குமே உண்டாட்டு சந்தோஷம் வருங்க. இங்கே அதிகமாக ஜெபிக்கிறவங்க இயேசுவை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. இங்கே அதிகமாக ஆராதிக்கிறவங்க இயேசுவை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. இங்கே கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக வாழ்கிறவங்க இயேசுவை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. ஒரு பாயிண்ட், கரங்கள் உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிளான் பண்ணி வாழணுங்க. அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாளைக்கு வெளியரங்கமாக கொண்டு வருவார். ஒரு பாயிண்ட், ஒரு அள்ளி சொல்லுவோமா? கொஞ்சம் நல்ல வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் லேசா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ 16:22 ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப உங்களை காண்பேன். திரும்ப உங்களைங்கிற இடத்துல சொல்லுங்க, திரும்ப என்னை அவர் காண்பார்.
நான் அவரை கண்டிப்பாக காண்பேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எல்லாம் கொஞ்சம் வேகமாயிடுங்க. உபாகமம் 12:7 3வது வரியில், உபாகமம் 12:7 3வது வரி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த யாவுக்காகவும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்காக நீயும் குடும்பத்தாரே சந்தோஷப்படுங்கிறார் ஆண்டவர். குடும்பத்தாரே சொல்லுங்க, குடும்பத்தாரே சந்தோஷப்படுங்க. குடும்பத்தாரே, குடும்பம் அமைக்கிறோம்னு சொன்னால் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள அன்பு தாங்க இருக்கணும். குடும்பத்துக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ள சந்தேகம் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ள நான் தான் பெரிய ஆளுன்னு எண்ணக்கூடாது, குடும்பத்தில் எல்லாரையும் அடக்கி கீழ்ப்படுத்தணும்னு எண்ணக்கூடாது. அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சு போயிடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ஒரு நூல் சவுண்டு வை, சங்கடப்படாமல் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. பிள்ளைகளை நிலைநிறுத்தன கிறிஸ்துவுக்குள்ள, அவங்க சந்ததி கிறிஸ்துவுக்குள்ள நிலைநிற்கப்படணும். என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். எனக்கு 2 குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்தார். எத்தனையோ சோதனைகள் என் பிள்ளைகளுக்கு வந்தது. என் பிள்ளைகளை கர்த்தருக்குன்னு நான் வளர்க்க முடியாத அளவுக்கு பெரும் இடறல் எனக்கு வந்தது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு நாள் என் மகனை இங்கே வாடாங்கன்னு நான் சொன்னதே கிடையாது வாழ்க்கையில். ஒரு நாள் நேற்று என் மகன் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஒன்று கேட்குறேன், ஏபி சொல்கிறியா அப்படின்னு. சொல்லுங்கப்பா அப்படின்னு. வாடா ஏபின்னு சொல்லி என்னைக்காவது உன்னை கூப்பிட்ருக்கணும் அப்படின்னு. 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. உன் மேலே வச்சுருந்த அன்பு தான்ப்பா அது அப்படின்னா. இன்றைக்கி சில பிள்ளைகளை வழி நடத்துறது இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு வெளியே போனால் போதும்டாங்கிற அளவுக்கு வீட்டில் நடத்துகிறாங்க. பிள்ளைகள் வெறுப்படைஞ்சு, வேதனை அடைஞ்சு, ஆறுதல் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இடறி போயிடுறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். குடும்பத்தை நடத்த வேண்டிய பிரகாரம் நடத்தணுங்க. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பிரகாரம் வளர்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்குள்ள அமைக்க வேண்டிய பிரகாரம் அமைச்சுக்கிறனுங்க. ஒரு எழுதி சொல்லுவோமா, இங்கே சரியாக கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறோங்கிறதும் தவறாக செய்கிறோங்கிறதும் அங்கே தான் முடிவு இருக்குமே தவிர உங்களிடத்தில் முடிவு இருக்காது, என்கிட்ட முடிவு இருக்காது. அது முடிவில் மகிமையாய் விளங்கும் தேவனிடத்தில், அல்லது முடிவில் தேவனுக்கு முன்பாக அது பலகீனமாக விளங்கும். பலகீனமாய் விளங்கும். செய்ய வேண்டியதை நாம் சரியாக செய்யணும், பேச வேண்டியதை சரியாக பேசணும். என் வீட்டுக்குள்ளே நான் கோவிச்சு பேசுகிறேன், எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் நான் பூந்து கோவிச்சு பேச முடியுமா? இந்த பகுத்தறிவு வேணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் 2வது வரி. யோவான் 16:24 2வது வரி. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். பரலோகத்தில் பேர் எழுதுனதுனால, கர்த்தரை திரும்ப காண்பதுனால, கர்த்தர் ஆசீர்வாதத்தை யாவுக்காகவும் தேவனிடத்தில் கேட்குவது போது நமக்கு என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகும்படி.
சந்தோஷம் உண்டாகும்படி. அதாவது ஒரு வரி எழுதும்போது 5 வரி எழுதுகிறோம், 4 வரி எழுதிட்டு ஒரு வரியில் பிழை விட்டாலும் எது குறையும்? மார்க்கு குறையும். மார்க்கு குறையும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அப்போ ஒரு மனுஷன் பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்து ஒன்றில் தவறினால் முழுவதும் குற்றவாளியாக இருப்பான்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம் வசனம் சொல்லுது. நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்கிறது? என் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே எப்படி நிலை நிற்பது? இந்த எண்ணம் தாங்க ஒரு தகப்பன் எண்ணத்தில் இருக்கணும், ஒரு தாய் எண்ணத்தில் இருக்கணுங்க. நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குது, மிலிட்ரி சண்டை போடுது. வீட்டுக்கு வீடு யுத்தம் நடக்குது, வீட்டார் சண்டை போடுறாங்க. வீட்டுக்குள்ளே யுத்தம் நடக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க. தேவாலயத்துக்குள்ளேயும் வந்து சண்டை இருக்குதுன்னா என்னங்க உலகத்தில்? இது சண்டை பயிற்சி பெற இடமா, இல்லை சண்டை போட்டு வெற்றி காண்ற இடமா சபை? எதுக்கு ஆண்டவர் பூமியில் சபையை ஸ்தாபித்தார்? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சபைக்குள்ள கோபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பகைக்கிறதுக்கு சபையில் என்ன இருக்கு? பிரிவினை உண்டாகிறதுக்கு சபைக்குள்ள என்ன இருக்கு? ஒரு மனுஷன் வெளியிலேருந்து பாவம் செஞ்சு சபைக்குள்ளே வந்தால் வசனத்தை கேட்டு பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுட்டு பரிசுத்தமான ஆகி பரலோகம் போகிறதுக்கு தாங்க சபையை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நான் சரியான ஒரு கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு அநேகமாயிரம் பிரதிஷ்டைகள் பண்ணிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில். ஆமாம், நம்ம தேவசித்தத்திலிருந்து இந்த சுரேஷு, ஜானு, ஜீவா, பிரபு இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து கர்த்தருக்குள்ளே நான் வளர்த்துக்கிருக்கேன். சரீர பிரகாரம் தாய் தேப்பம் வளர்க்குறாங்க, சத்தியத்தை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிள்ளைகளை கூட ஒரு நாள் நான் அதட்டினது கிடையாது. தேவசித்தம் சத்தமாக சொல்லு, அதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல. இதுதாங்க கிறிஸ்துவனுடைய போதனை, அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் அன்பாக இருந்தால் சகல பேரிலையும் அன்பாக தான் இருக்கணும். எனக்கு கோபம் வரும்போது திட்டுறது தான், ஆத்திரம் வரும்போது அடிக்கிறது தான், அப்புறம் வந்து சோத்திரம் பண்ணுறது, இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இது நம்ம சுயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. பழையவைகள்லாம் சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் பழைய மனுஷனையும் கலைந்து போடுங்க. பழைய வீடு இருக்கிற இடத்துல புது வீடு கட்டணும்னா பழைய வீட்டை கம்ப்ளீட்டாக இடிச்சு அஸ்திவார கல் கூட இல்லாமல் எடுத்துணுங்க, அப்புறம் தான் புது வீடு கட்ட முடியும். பழசெல்லாம் ஒழியணுங்க. அந்த பழைய வாழ்க்கையில் உள்ள குணம் இருக்கான்னு இன்னமும் என்னை சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இங்கே சரி பண்ணிக்கணும். பரலோகத்துக்கு போகிறோம்னா கோடிக்கணக்கான வருஷம் இருக்கும்போது இயேசுவுக்கு நமக்கும் பிரச்சனை இல்லாமலே அங்கே வாழ்கிறதுக்கு தான் இங்கே சபையில் ட்ரைனிங் கொடுக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். சிறு விஷயத்தில் கூட என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கள், சிறு விஷயத்தில் கூட என்ன செய்யக்கூடாது? கோவப்படக்கூடாதுங்க. சிறு விஷயத்தில் கூட கோவப்படுறீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் போலி கிறிஸ்தவர்களாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சகோதரர்களாக இருந்தாலும் சௌரிகளாக இருந்தாலும் சரி. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நெகேமியாவின் புத்தகம் கொஞ்சம் வேமாடு. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், நெகேமியா 8:12, நெகேமியா 8:12, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து, நல்ல கவனிங்க, தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை, இன்றைக்கு அறிவிக்கப்படுகிற வார்த்தைகளை கொண்டபடியால்
புசித்து குடிக்கவும், பங்குகளை அனுப்பவும், சந்தோஷம் கொண்டாடவும். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒரு சகோதரி உணர்ந்து கொண்டா, ஒரு சகோதரன் உணர்ந்து கொண்டா அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். உணர்வில்லாத அவர்கள் இருதயம், என் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை. நம்ம வயசு என்ன, அவங்க வயசு என்ன, நம்ம ஆவிக்குரிய ஜீவி என்ன, அவங்க ஆவிக்குரிய ஜீவி என்ன, நம்ம இருக்கிற தகுதிக்கு அங்கே மேலே கோபிக்கலாமா, பேசலாம், இந்த ஃபீலிங் கூட கிடையாதுங்க அவங்களுக்கு. எப்படி குடும்பத்தில் வாழ்கிறாங்களோ அப்படியே உலகம் முழுவதும் மாற்றங்கள் இருக்கிறதில்ல. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். மாற்றங்கள் இருக்கிறதில்ல. ரட்சிக்கப்படாத காலத்தில் என்னுடைய சுவாபம் கரெக்டாக பிசாசின் சுவாபம் போல தான் இருந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய சுவாபங்களை அடக்கி கிறிஸ்துவை போல வாழலனாலும் கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் வேதனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுதான் ஆலோசனை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வாழ்ந்த குடும்பத்தில் இருந்தபோது நடந்த ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறவங்களுக்கு. தேவனுக்கு வேண்டாம், எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம். ஸ்தோத்திரம். நல்லா செய்வார், ஆனால் கொஞ்சம் முன்கோபம் அவருக்கு. செய்கிறதெல்லாம் அருமையாக செய்வார். முன்கோபம், இந்த முன்கோபம் வரும்போது நான் இருந்தேன்னாக்கு தான் அதை அடக்க முடியும். தேவனுக்கு வேண்டாம். அப்படி திருமணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிற நேரத்தில் எங்கள் அண்ணன் சம்சாரத்தினுடைய பெரியம்மா மகன் ஒருத்தர் இருக்கார் லோக்கலில், உள்ளூர்லேயே. நான் டவுனுக்குள்ளே வந்த பிறகு அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வந்துருச்சு. அண்ணனுக்கு அன்னைக்கு ஒரு அடி அடிச்சுட்டார் போலுக்கு. உடனே இது அவங்க பெரியம்மா வீட்டுக்கு தகவல் கொடுத்துருச்சு. நான் டவுனில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். இவர் வாசலில் நின்று எங்கள் அண்ணன் சம்சாரத்தை, நீ வெளியே வா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்றாருன்னு நான் வாசல்கிட்ட வந்துட்டேன். அப்புறம் நான் கேட்டேன், என்ன வாசலில் கத்திக்கிட்டு இருக்கிற, என்ன சம்பவம் நடந்தது, பொருள் சேதமா, உயிர் சேதமா, கை கால் ஊனமா, என்ன சம்பவம் நடந்தது இவ்வளோ சவுண்டு வர்ற அளவுக்கு ஏன் வாசலில்? எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். உங்கள் அண்ணனை என்னன்னு இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இந்த பார், என் அண்ணனை பார்க்குறத விட்டு முதல்ல என்ன பார் என்கிட்ட பேசு. தேவனுக்கு வேண்டாம். இப்போ உங்கள் சின்னம்மா மகளை என்ன நோக்கத்தோடு வீட்டை விட்டு கீழே கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், இதான் உன்னுடைய முடிவா? ஆமாம், இதுதான் என்னுடைய முடிவு. ரைட், அதை பற்றி நான் கவலைப்படல. நீ அமைதியாக இல்லை அப்படின்னா பிரச்சனை பெருசாகும். நீ என்ன பேசுறது, நீ யார் அப்படின்னாரு. நான் யாராடா அப்படின்னு சொல்லி ஓங்கி நெஞ்சில் டம்முன்னு இருந்தால் நில குழஞ்சி போகிற மாதிரி பயங்கரமாக ஒரு குத்து வச்ச நெஞ்சில். உட்கார்றா, கீழே உட்கார்றா, டேய் கத்தி வச்சிருக்க, ஒற்றே சொருவரண்டா, கொதிக்குதுரா ரத்தமெல்லாம், உட்கார்றா கீழேன்னு. உட்காந்துட்டான். பேப்பர் வாங்கிட்டு வா, விவாகரத்து எழுதி ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து உன் தங்கச்சியை போட சொல்லு, நீ சாட்சிக்கு போடு, கூப்பிட்டு போடா, சாகு வரைக்கும் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. உட்கார்றா, எழுதி கையெழுத்து போட்டு கூட்டி போடா. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அமைதியாக உட்கார்ந்துருந்தாப்புல. ஏன் பேச்சு வரல, முந்தின சவுண்டு எங்கே போச்சு, பேசு அப்படின்னா. எந்திரிச்சாப்புல. நான் எந்திரின்னு சொல்லாமல் எந்திரிச்சிடக்கூடாது, சொன்னதாண்டா. எங்களை விலைக்கா வாங்கியிருக்கிற கொத்தடிமையாடா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு, உட்காரு. நான் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லு. வாரத்து பண்ணுறியா, பண்ண முடியாதா? பண்ண முடியாத மச்சான், எந்திரி, மரியாதை உன் வீட்டுக்கு போ.
தைரியசாலியாக இருந்தால் அப்போ வீட்டுக்குள்ளே அனுப்ப பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே வெளியே வான்ட்டே இல்லை, வீட்டுக்குள்ளே போச்சொல்ல பார்க்குறேன் உன்னை நான். மன்னிக்கிறேன், மரியாதை வீட்டுக்கு போ, நில்லு. உங்கள் அம்மா பயங்கரமாக வாயாடின்னு எனக்கு தெரியும். உங்கள் அம்மா வாயை அடிச்சிச்சு இங்கே வந்துன்னு சொன்னால் நான் செய்ய போகிறத உனக்கு சொல்லி அனுப்புகிறேன். உங்கள் அம்மா வந்து என் வீட்டு வாசலில் சத்தம் போட்டால் 2 காதையும் மூக்கையும் அறுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். நிச்சயம் செய்வேன். அங்கே போய் அமைதியாக இருக்க சொல்லி நீ போய் அமைதியார், நீ போ வீட்டுக்குள்ளே அப்படின்னு. இப்படி வாழ்ந்தவங்க மிருகம் மாதிரி. அன்புனா என்னன்னு தெரியாது, பெரியவங்கன்னா என்னன்னு தெரியாது, இப்படி இருந்த மிருகம் மாதிரி. இதுபோல் அநேக சம்பவங்கள் என் வாழ்க்கையில் செய்திருக்கேன்னு சொல்ல முடியும். ஒரு சாட்சி நான் சொல்கிறேன் பழைய குணம் என்னங்கிறதுக்கு. இப்போ 54 வருஷத்தில் ஒரு புல்லு பூச்சிக்கிட்ட கூட நான் கோவிச்சது கிடையாதுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது கிறிஸ்துவின் குணங்க. யாருடைய குணம் சொல்லுங்க? இப்போ இருக்கிறது அது பிசாசின் குணம். பிசாசின் குணம். எனக்கு முன்னே வந்தவர்களாலும் கல்லரும் பிசாசு கொல்லவும் வேற ஒன்றுக்கு வரான். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கிட்டலாம் மன்னிப்பு கேட்டேன். நினச்சி பார்த்து என்னை விட வயசில் சின்ன பெண் பிள்ளைகள்கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்டேன். என்னன்னே இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமாம்மா, ஆண்டவரை தெரியாமல் வாழ்ந்த காலத்தில் அப்படி நடந்துட்டேன். இப்போ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறனால வசனத்தை வாசிக்க அந்த பழைய ஜீவியமெல்லாம் புழக்குதுமா இருதயத்தை. இதெல்லாம் அறிக்கை பண்ணி விட்டால் தான் நான் உயிர் வாழ முடியும். அதான் கேட்குறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள்? பூமியின் கடைசி பரியந்தம் சத்தமாக சொல்லுங்கள். பூமியின் கடைசி பரியந்தம் என் இயேசுவுக்கு நான் சாட்சியாக இருப்பேன். ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், யோபு 33:3, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வாயில் ஒன்றை பேசுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவருடைய புனித வேதத்தை கையில் வச்சுருக்கிறவங்க, அந்த புனிதருக்கு ஆராதனை செய்கிறவங்க, புனிதரை பாடுகிறவங்க, வசனத்தை கைக்கொள்கிற தேவனுடைய ஜனங்கள், என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். இதைத்தாங்க நீங்களும் பேசணும், சகோதரிகளும் பேசணும், நானும் பேசணும். அதைத்தான் கிறிஸ்துவும் பேசினார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இதில் மாறுபாடாக இருக்கக்கூடாதுங்க. எத்தனையோ பேர் பகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் வீட்டில் போய் அன்பாக கூட்டிகிட்டு போய் வெளியில் வச்சு கொலை செஞ்சிடறாங்க. மனைவி அப்படி செய்கிறாங்க, தகப்பனையும் தாயும் செய்கிறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக சொந்த தகப்பனே கொலை செய்கிறாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இது இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், இல்லாததை இல்லாதன். நம்மளை விட ஒரு வயசுக்கு மூத்து இருந்தாலும் ஐயான்னு சொல்லணும், அம்மாவுன்னு சொல்லணும். நம்மளை விட ஒரு வயசு மூப்பாக இருந்தால் ஐயா வாங்க, அம்மா வாங்கம்மா. கிறிஸ்துவின் அன்போடு கூட நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரிகள் பாருங்கள். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கிரிகள் 54 வருஷம் ஊழியேஸ்வரன். எப்போ ஃபோன் வந்தாலும் உடனே நான் அட்டன் பண்ணுவேன். ஒருத்த ஃபோனையும் நான் அலட்சியம் பண்ணினதே கிடையாது இது வரைக்கும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்குமே உண்டாற்றும். ஒரு எல்லை சொல்லுவோமா? அதுக்கெல்லாம் அந்த பெருந்தன்மையான எண்ணங்கள், பெருந்தன்மையான வார்த்தை, பெரிய மனுஷங்கிற எண்ணம், பொறுப்பான எண்ணங்கள், எல்லாத்தையும் சகிச்சு போகிற எண்ணங்கள், எல்லாத்தையும் பொறுத்து போகிற எண்ணங்கள், எல்லாத்தையும் அனுசரிக்கிற எண்ணங்கள்,
குடும்பத்தில் பழகினவங்க சிலர் இருப்பாங்க, பழகாதவங்க சிலர் இருப்பாங்க, பேச தெரிஞ்சவங்க இருப்பாங்க, 2 பேர் குடும்பத்தில் பேச தெரியாதவங்க இருப்பாங்க. இதெல்லாம் அனுசரிக்கக்கூடிய தன்மை இருக்கணுங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற 4 பேர் 5 பேருக்குள்ளே நம்ம பொறுத்து வாழ முடியலன்னு சொன்னால், அகில உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் பொறுத்து அவரை தேவனாக இருக்கிறாருன்னா எவ்வளோ மகிமையுள்ள கர்த்தர் அவர். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை. என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். அவங்க தாங்க சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லேலூயா, சோதரம். சங்கீதம் 89 கொஞ்சம் வேகமாடுங்க. சங்கீதம் 89 33வது வசனத்தில், சங்கீதம் 89 33, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என்னுடைய வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு தக்கவாறு இருக்கும். என் உண்மையில் நான் என்ன செய்ய மாட்டேன், பிசகவே மாட்டேன். யார் சொல்கிறது? ஆண்டவரே சொல்கிறார். அவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா அப்படியே நடக்குங்க. ஒரு வீட்டில் போய் 1 குடம் தண்ணி கொடுன்னு கேளுங்க, 5 நாளைக்கு போய் 5 குடம் தண்ணி கொடுன்னு கேளுங்க, இந்த பக்கமே வராதுன்றவாங்க. கர்த்தர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா மலைகளை, மழை பெய்தான், எத்தனை குடம் தண்ணி தர்றாரு? சகல ஜீவராசிகளும் சகல மிருகங்கள்லாம் குளிச்சு தாங்க எல்லாம் வாழுது. எல்லாம் பிதாவாகிய தேவன் தருகிற தண்ணீரில் தான். நம்ம ஒரு டம்ளர் தண்ணீர் எடுக்கிறோம்னா யாருடைய தண்ணீருங்க? சத்தமாக சொல்லுங்க. நன்றி சொல்ல வேண்டாமா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மளால் இயேசு பிழைக்கிறாரா? இயேசுவால் நாம் பிழைக்கிறோமா? நாம் பரலோகத்தை இயேசுவுக்கு தரப்போகிறோமா? ஆண்டவர் இயேசு நமக்கு பரலோகம் தரப்போகிறாரா? பரலோகத்துக்கு என்ன கரையும் கேட்குறாரு? கவனிங்க, பரலோகத்துக்கு என்ன கரையும் கேட்குறாரு? பரலோகத்துக்கு கரையும் கொடுக்கறதுக்கு நமக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? கையில் பணம் இருக்குதா? ரொம்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகள் கூட பரலோகத்துக்கு போகிற மாதிரி இலவசமாக கொடுக்குறாருங்க. ஒரு அள்ளி சொல்லுவோமா? நல்ல ஒரு அள்ளி சொல்லுவோமா? பரலோகத்தை எப்படி கொடுக்குறாரு? இலவசமாங்க. இந்த பூமியை ஆண்டவர் உண்டாக்கி பூமியை மனுப்புத்தருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி 115ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் 2வது வரியில் இருக்குது. இந்த பூமியை மனுப்புத்தருக்கு கொடுத்தாருன்னு. இன்றைக்கி மனுப்புத்திரன் என்ன செய்கிறான்னா, ஒரு சதுரடி 15,000ன்னு சொல்லி வைக்கிறாங்க. இங்கேயே 3,500 700. இந்த ஆளுகள்லாம் ரசிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போனாங்கன்னா அங்கே சங்கிலியை போட்டு அளந்தாம்பட்டு கள்ள ஊனிடுவாங்க பரலோகத்தில். இப்போ பிதாவை ஆண்டவர் அதை விட்டுட்டு வேற ஒரு பரலோகம் உண்டாக்கிட்டு போகிற மாதிரி ஆகி போயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பிறனுடைய வீட்டையாவது நிலத்தையாவது பணத்தையாவது என்ன செய்யாத, இச்சிக்காத. உங்கள் சம்பளம் போதும்னு நினைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தகப்பனை கணம் பண்ணுன்னா, படித்த தகப்பனாக இருந்தாலும் படிக்காத தகப்பனாக இருந்தாலும், வருமானம் உள்ள தகப்பனாக இருந்தாலும், வருமானம் இல்லாத தாயாக இருந்தாலும், அழகு இருந்தாலும் அழகு இல்லைனாலும், தாய் வளர்த்தியாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும், தகப்பனையும் தாய் என்ன செய்யணும்? வசனத்தின்படி கணம் பண்ணணுங்க. கணம் பண்ணுறோமா இல்லையானா ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவருக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் தகப்பனார் இறந்துட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு தாயார் இருந்தாங்க. ஒரு நாள் என் வாயால் என் தாயை நான் திட்டுனதே கிடையாது. கர்த்தர் சாட்சி. இந்த கைனால் நான் அடித்ததே கிடையாது. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்பவும் அதிகமாக என் தாய் மேல் நான் அன்பு கூர்னேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருக்கு அடுத்து அவங்கள கணம் பண்ணி நான் வச்சுருந்தேன். அவங்க மறிக்கக்கூடிய கடைசி நாள் வந்தது. என்கிட்ட சொல்கிறாங்க, சபை முறைப்படி எப்படியாவது அடக்கம் பண்ணியிருப்பா, அவன் பெரியவன்கிட்ட விட்டுறாத, அவன் என் சரீரத்தை சின்னாபுன்னா பண்ணிவிடுவான், சபை முறைப்படி நீ அடக்கம் பண்ணணும்ப்பா அப்படின்னு. சபை முறைப்படி அடக்கம் பண்ணணும்னா அவன் பெரிய மகனை அங்கே வர சொல், அவர்கிட்ட நான் சில காரியங்கள் பேச வேண்டியிருக்கு, தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா. சரின்னு போய் தம்பி வர சொல்லிச்சு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க.
எதுக்குப்பா வர சொன்னேன் அப்படின்னு. எதுக்கு நான் வர சொன்னேங்கிறத முதல்ல அம்மா கிட்ட கேளு, பிறகு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு. சொல்லு அப்படின்னு. நான் என் தகப்பன் எனக்கு சீதனமாக கொடுத்து வீட்டில் மறிப்பேன், சீர்வரிசையெல்லாம் நீ வாங்கிக்க, தம்பிக்கிட்ட பாடியை கொடுத்துரு, சபை முறைப்படி அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ நான் ஊரை விட்டு வெளியேறி வந்து 54 வருஷம் ஆகுது, குடும்பத்தை விட்டு வெளியேறி வந்து 54 வருஷம் இருக்குது. இப்போ நான் ஊருக்குள்ளே போனேன்னு எனக்கு பிரச்சனைகள் இருக்குது சில காரியத்தில். சொல்லுனே, அவங்க சொல்கிறாங்கல்ல சபை முறைப்படி அடக்கம் பண்ணனே. நான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னால் நான் ஒரு ஒயிட்டு ட்ரெஸ்ஸு தருவேன், அதை மட்டும்தான் மேலே போட்டு பொத்திருக்கணும். வாயில் குங்குமம் வைக்கிறது, நெத்தியில் பொட்டு வைக்கிறது, கையில் வெத்தலையை வச்சு கயிறை போட்டு கட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கழுத்தில் மாலை போடவே கூடாது. காலடியில் ஒரு ஸ்டூலை வச்சு தான் போடணும். தேவனுக்கு மகிமை. ஊராருடைய பிரச்சனைலாம் நீ பேசி முடிச்ச, நான் ஊருக்குள்ளே வரேன்னா என் பேரில் அங்கே எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. உன் குடும்பத்தாரை வச்சு என் பிரச்சனையை பேசி நீ முடிச்சிடு. நான் வந்தேன்னா பாடியை மட்டும்தான் கொடுக்கணும். நான் பார்ப்பேன், நான் சொன்னபடி இல்லை அப்படின்னு சொன்னால் வண்டி எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன். அவங்க ஆத்துமா ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் போங்க, எனக்கு தெரியும். சரத்தை என்னமோ பண்ணிட்டு போம், ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாதாங்க நான் வரும்போது அப்படின்னு. அப்படியே கரெக்டாக வச்சுருந்தார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் போய் தெருவிலேயே நின்றுக்கிட்டு இருந்தேங்க, வீட்டுக்குள்ளே போகலை. ஏன்னா இயேசு உடலைன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னதுனால தெருவிலேயே நின்னேங்க. ஆண்டவரை விடலைன்னா இந்த வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அங்கே அம்மா இறந்துட்டதுனால காலையில் சாப்பிடாமல் போயிட்டேன். பொழுதுக்கும் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் அங்கே நின்றுக்கிட்டே இருந்தேன். ஒரு வார்த்தையில் நான் வைராக்கியமாக இருப்பேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிறகு அங்கேருந்து கொண்டு சர்ச்சில் அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி கர்த்தருடைய பாடல்களை பாடி 2 ஊழியக்காரர்களை, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனையும் இன்னொரு ஊழியக்காரையும் கூப்பிட்டு நீங்கள் பாட்டு பாடி நீங்கள் பிரசங்கம் பண்ணி நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். நானும் கூட இருந்தேன். அவங்க செய்தாங்க. எது செய்தாலும் 3 ஆணியில் நின்று பாடுபட்டாரே, இயேசு மகிமைப்படுற மாதிரியே செய்யணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. தேவன் துக்கப்படுற மாதிரி எதையும் செய்யக்கூடாதுங்க. நம்ம குடும்பம், எல்லாருடைய குடும்பத்திலும் நம்ம குடும்பத்தில் தேவன் மகிமைப்படுற மாதிரி தான் செய்யணும். அல்லேலூயா. பெரியப்பா சொன்னார், சித்தப்பா சொன்னார்னா கேட்டுக்கணுங்க, அவங்கள வருத்தப்படக்கூடாது. தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி செய்தரணும், அதன்படி செய்தரணும். இப்போ தேவனுக்குள்ள வைராக்கியமாக இருக்கணும், சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்கணும், ஆராதனையில் வைராக்கியமாக இருக்கணும், தேவனுக்காக வாழ்கிறத சாட்சியில் வைராக்கியமாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய ஆலயத்தை குறித்து ஏசாயாவின் புத்தகம் 61 ஏசாயா 61 8வது வசனத்தில் கடைசி 2 வரியில், ஏசாயா 61 8 கடைசி 2 வரி, நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு அவர்கள் கிரியைகளை நான் 9 கடைசி வரியில், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று என்ன செய்வார்கள். இப்போ நம்ம கிரிகளை தேவன் உண்மையாக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளை பார்க்குற எல்லாரும் இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், ஏங்க வீட்டில் ஒருத்தரை கோவிச்சு சண்டை போட்டுக்கிறோம், சவக்குள்ள ஊழியக்காரோடு கோவிச்சு சண்டை போட்டுக்கிறோம், பரலோகத்தில் போனால் ஏசுனாரை கூப்பிட்டு கோவிச்சு சண்டை போட்டுக்கிறதா? என்னங்க அது ஆவிக்குரிய வாழ்க்கை? என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை?
என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஐயா தான் என்னுடைய தாயாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். நான் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். பாப்பா அப்படின்னார். வரேங்கய்யா. ஐயா உங்களை பார்த்து பேசலான்னு வந்திருக்கேன். சொல்லுப்பா. அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு நீங்கள் தான் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. அம்மாவுக்கு நீங்கள் தான் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. உங்கள் பிள்ளை இறந்துட்டாங்க. உங்கள் யாரை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு. வரேன்ப்பா. சபையை விட்டு நான் வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. போய் கூப்பிடும்போது அன்போடு கூட நான் வர்றேன், நான் வந்து நின்று நடத்தி அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தார். அவர் வாயை திறந்தா சந்தேகம், குடிஞ்சா சந்தேகம், அதை பண்ணா சந்தேகம்னு நான் சண்டை போட்டு பகைச்சிருந்தேன்னாக்க வீட்டுக்குள்ளேயே அது நுழைய முடியுமா? என்ன ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது செய்கிறாரா? தோட்டத்துக்குள்ளே வந்து செய்கிறாரா? பண விஷயத்தில் பேசுகிறாரா? என்ன ஊழியக்காருக்கு நமக்கு என்ன இருக்குது? சர்ச்சுக்கு வர்றோம், தெய்வத்தை பாடுறோம், தெய்வத்தை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், சந்தோஷமாக போகணும். சகோதர சோரிகளை பார்த்து சந்தோஷமாக போகணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல அன்பு கூறுவாயா. துரும்பும் ஒரு நாளைக்கு என்ன செய்யும் சொல்லுங்க? துரும்பும் ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? உதவுங்க, உதவும். சங்கீதம் 145, சங்கீதம் 145 18 2வது வரியில், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னதான கர்த்தர் விளக்கம் என்ன சொல்கிறார்னா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லா சகோதரர்களும் எல்லா சகோதரிகளும் தேவனுடைய பிள்ளைகளை நம்பத்தக்கவர்களாக இருக்கணுங்க. நம்பத்தக்கவர்களாக இருந்தோம். அவர் நல்லவருங்க, அந்த சகோதரி ரொம்ப நல்லவங்கங்க. ஒரு ஆசிரியர் நின்று நைட்டெல்லாம் பாடங்களை தொலைவி எடுத்து கஷ்டப்பட்டு வந்து கிளாஸ் நடத்துகிறாருன்னா ஆசிரியர் சொன்னால் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? எல்லாருமே சொல்லுங்கள், கேட்கணும். இப்போ நைட்டெல்லாம் பைபிள் வசனத்தை எடுத்து வந்து இவ்வளோ வசனங்களை போதித்து நடத்துகிறோன்னா ஊழியக்கார் சொன்னால் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஊழியக்கார் என்ன சொன்னாலும் கேட்காம இருந்தால் அதை தேவன் பார்ப்பார்ல, அது தேவன் கேட்பார்ல. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான், கேட்பார்ல. ஒரு ஏழை குடும்பத்தில் திருமணம் நடக்குது. நான் சுவிசேஷ ஊழியம் செய்த நாட்களில் அநேக விசுவாச சகோதர சகோதரிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ரொம்ப அறிமுகமான ஆளாக இருந்தேன். அநேகருடைய நம்பரும் என்கிட்ட இருக்கும். அப்போ அந்த ஏழை பொண்ணு பாருங்கள், திருமணத்துக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அந்த அம்மாக்கிட்ட காசு இல்லை, புருஷன் இல்லை, மகன் இல்லை, ஒரே பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் சரின்ட்டு மேரேஜுக்காக நான் போய் ஆலயத்துக்குள்ளே ஆயத்தமாலான்னு போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் அந்த ஒரு பிரதரை வந்து ஐயா, இந்த மேரேஜ் ஆகிற பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு இல்லையா திருமணத்தில் உட்கார அப்படின்னு சொன்னார். வண்டி வச்சுருக்கீங்களா? அப்போதான் இருக்குது, எடு போகலாம் அப்படின்னு போய் என்கிட்ட இருந்த பணத்தில் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் விறுவிறுன்னு கட்டுமா 2 ஆள் அனுப்புகிறேன், ரெடி பண்ணேன். இங்கே மேரேஜுக்கு வந்திருக்கிற காரில் ஒரு கார் டிரைவரை பிடிச்சி அனுப்பி வைக்கிறேன். காரில் வச்சு பிள்ளையை கூட்டிகிட்டு வானி. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுக்க ஒன்றும் இல்லையான்னு, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். ஊழியக்காரவங்களுக்கு காணிக்க அதை விட நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் சந்தோஷமாக உட்காருங்க. ஒரே பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. டெய்லி திருமணம் நடக்க போகிறதில்ல, இந்த ஒரு 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆகாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுருங்க. நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் அதை திரும்பி கொடுப்பார். கர்த்தர் நன்மை செய்வதாங்க, தீமை செய்கிறவர்கள்.
குருடருக்கு, செவிடருக்கு, சப்பானி முடவர்களுக்கு, குஷ்டரோகையெல்லாம் தொட்டு தொட்டு ஆண்டவர் சுகம் கொடுத்துக்கிருந்தார். இவர் தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைங்க தான் நாம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீ என்ன செய்யாத, பழி வாங்காத. நீ பழி வாங்க தெரியாமல் வாங்கி ஓமையிலேயே பழி சுமர்ற மாதிரி பண்ணிடுவேன். தேவனுடைய வார்த்தை இருக்கு. ஊழியக்கார் சொன்னால் கேட்கணுமா கேட்கக்கூடாதாங்க? முன்னாடி கேட்டோமா, இப்போயாவது கேட்போமா, இனிமேலாவது கேட்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பூமியில் எனக்கு என்ன சம்பவிச்சாலும் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேங்க. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதுக்கும் ஊழியம் செய்றதுக்கும் சாகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறாரு. அவரை எப்படி கனம் பண்ணுறோம், எப்படி மதிக்கிறோம், எப்படி ஆதரவாக இருக்கிறோம். தைரியமாரியா நாங்கள்லாம் இருக்கிறோம், ஊழியம் செய்யுங்க. நீங்கள் இந்த வயசுலையும் இப்படி பிரயாசப்படுறீங்கன்னா நாங்கள் சந்தோஷம். ஒரு ஆறுதல், ஒரு ஆதரவுங்க. விரோதிக்கிறது ஒரு நொடிங்க. அன்பு கூறுறது எவ்வளவு முக்கியம். அன்பு கூறுறது, யாற்றாவது பாரபட்சமான அன்பு கூர்ந்தேன்னு சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ நம்ம கிரிகளை என்ன செய்யணும்? உண்மையாக்கணும். ஒரு தண்ணி கொடுத்தாலும் சரிங்க, ஒரு வேளை ஆகாரம் கொடுத்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் சரி, ஒரு உதவிக்கு ஒரு பண உதவி செய்தாலும் சரி, அந்த கிரிகள் உண்மையாக செய்யணுங்க. கிரிகள் சொல்லுங்கள், கிரிகள். இப்போ சிலருக்கு நான் சில காரியங்கள் செய்திருக்கிறேன். நான் செய்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என்ன கேவலப்படலை, ஞாபகப்படுத்துகிறேன். நான் செய்ததை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து. நாமளும் யாராக இருக்கணும்? என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாதுங்க. நன்மை தாங்க செய்யணும். நன்மை தான் செய்யணும். அந்த அம்மா சொன்னாங்க, இப்படி ஒரு சேரீ கட்டுறதுக்கு என் மகளுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு. இல்லைம்மா, அப்படி ஒரு சேரீ கட்ட வைக்கிறதுக்கு தேவன் தகுதி உள்ளவராக இருக்கிறார். நீ தைரியமாக போ. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் சொந்தக்காரவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கம்மா அப்படின்னு. அங்கே இருக்கிறவங்க ஒரு 10-50 பேர் வந்திருப்பாங்க. யாரும் சொல்லக்கூடாது, எல்லாருமே சாப்பிடட்டும். நான் ஐயா கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கிறேன். யாரும் ஒன்றும் சொல்லாத, நீ பேசாம விடு. சாப்பாட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டில் பங்கு பணம் கேட்டாலும் கேட்பாங்க. நீ கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன். எல்லோரும் கர்த்தரை துதிப்பான். ரிஜிஸ்டருக்கு பணம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், அவருக்கு 6000 ரூபா 4000 ரூபா கொடுக்கணும். 2000 ரூபா கொடுத்துருக்காங்க ஐயா, நான் 1000 ரூபா போகிறேன், நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க, கொடுத்து வரலாம். ஆமாங்க, புழு பூச்சி அத்தனைக்கிட்டையும் நான் அன்பாக இருக்கவங்க. ஆண்டவருடைய இறக்கத்தினால ரொம்ப பிடிக்கும் என்னை. எல்லாத்துக்கும் சொன்னால் செய்வாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். சோதரன், இப்போ நாம் இங்கே மத்தேயு 10 கடைசி வசனம் வாசிங்க. மத்தேயு 10 கடைசி வசனம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்றார். என்ன கொடுத்தா? ஒரு கலசம்ங்கிறது எவ்வளவு? 5 பானை தண்ணியா? ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு மேலே என்ன கொடுத்தாலும் அதுக்கு தக்கன பலனை தேவன் நிச்சயமாய் நமக்கு அருளுவார். தேவன் ரொம்ப நல்லவர். சொல்லுங்கள், என்னுடைய ஆண்டவர் இயேசு
கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், என்னுடைய ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். லூக்கா ஏசா 17:8 2வது வரி. ஏசா 17:8 2வது வரி. அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டு இருக்கு. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரன் பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கணும், அதனால சந்தோஷம் உண்டாயிருக்கணும். ரெண்டாவது, அந்த பரலோகத்தில் எழுதப்பட்ட சகோதரன் பேசுகிற வார்த்தை இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கணும். மூன்றாவது, அந்த பரிசுத்தவானுடைய கண்கள், அந்த பரிசுத்த சகோதரியுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்? இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி இருக்கணும். 60 வருஷமும் சரிங்க, என் கண்கள் தேவனை மாத்திரம்தான் நோக்கி இருக்கு. சொல்லுங்கள், என் கண்கள், கொஞ்சம் தயவு செய்து சத்தமாக சொல்லுங்கள், என் கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கி இருக்கு. ஏன்னா சரீரத்துக்கு நமக்கு அநேக சொந்தக்காரங்க இருப்பாங்கங்க, ஆத்மாவுக்கு யாரும் சொந்தமே கிடையாது. சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியே வரும்போது இயேசு மட்டும்தான் துணையாக, அதுக்கு உதவியாக, அதுக்கு சொந்தமாக நிற்கணும். என் ஆத்மாவுக்கு சொல்லுங்கள், தேவன் மட்டும்தான் சொந்தம். சரீரத்துக்கு அநேக சொந்தம் இருக்கு, என் ஆத்மாவுக்கு தேவன் மட்டும்தான் சொந்தம். அந்த நாட்களில் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவனுக்கு சொந்தமாக இருக்கணும்னா, தேவன் நமக்கு சொந்தமாக, ஆத்மாவுக்கு தேவன் சொந்தமாக இருக்கணும்னா இப்போ கர்த்தருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. எது செய்தாலும் மன சந்தோஷப்படுற மாதிரி சொல்லணும், மன சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும். எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எது செய்தாலும் மன சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும். எது செய்தாலும் வயிறு எறிகிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமையுண்டார். அப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம வெளிப்படுத்துறது, நம்ம காட்டுறதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பாகவே இருக்கணுங்க. உலகத்தாரிடத்திலும், குடும்பத்தாரிடத்திலும், உறவினர்களிடத்திலும், சபையாரிடத்திலும், தேவனுடைய முன்னணியிலும் அவர்கிட்ட ஒன்று செய்கிறோம்னா கிறிஸ்துவின் அன்பினாலேயே செய்யணும். கிறிஸ்துவின் அன்பினால். அங்கே பரலோகத்தில் போய் இயேசுவுக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க. பூமியில் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் நம்ம ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகும்போது தனிப்பட்ட முறையில் நம்ம இந்த பூமியில் கர்த்தருக்கு ஏதாவது செய்திருக்கணும். என்ன செஞ்சேன், என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறேன், யோசிங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? இங்கே சபையில் இருக்கிற எந்த சகோதரனும் எந்த சகோதரிக்கு பகையாளி கிடையாது. சபையில் இருக்கிற எந்த சகோதரியும் எந்த சகோதரிக்கு பகையாளி கிடையாது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் பகையாளி கிடையாது. நாம் எல்லாருக்கும் கிறிஸ்து பகையாளி கிடையாது. அவர் இரட்சகராக இருக்கிறார். நமக்கு கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். என் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே. 1 பேதுரு 1:15 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். என் கண்கள் அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் உன் நடக்கை எல்லாவற்றிலையும் என்ன செய்ய, பரிசுத்தமாக நட. வாழ்நாள் முழுவதும், ஒரு நாள் 2 நாள் அல்ல. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில் தேவன் சந்தோஷப்படுற மாதிரி, மகிமைப்படுற மாதிரி நீங்கள் செய்யணும். சவுலை ராஜாவாக்கினது எனக்கு, நம்மளை ரட்சித்தது தேவனுக்கு மனஸ்தாபமாக இருக்கக்கூடாது, சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. சந்தோஷப்படுற மாதிரி செய்யணும். தேவன் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோசிங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து நாள் வரைக்கும் என் நாவுகள் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்குன்னு தெரியுங்களா? எவ்வளோ வசனங்கள் பேசியிருக்குன்னு தெரியுமா? இருக்கிறது பிரயோஜனமாக நீங்கள் இருக்கணுங்க. கண்ணில் கண்ட யாருக்கும் ஆண்டவருடைய வசனத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக. பார்த்தீங்களா, 84 வயசில் எவ்வளோ அழகாக பாடுறேன்னு. என்னுடைய 25-30 வயசுலாம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்பெஷல் மீட்டிங்கில் எழுப்புதல் பாடல் பாடுவோங்க. ஒரு 4-5 சகோதரர்கள் ஆண்டவருடைய காரியத்தை மிகவும் சிறப்பாக அதை செய்து நிரூபிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுவோம். நீங்களும் அப்படி தான் இருக்கணும், நானும் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் உலகத்தில் கிறிஸ்தவத்தை ஸ்தாபித்தார், சபையில் கிறிஸ்தவத்தை ஸ்தாபித்திருக்கிறார். நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் தனித்தனியாக நமக்குள்ளே கிறிஸ்தவத்தை ஸ்தாபித்திருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வளரணும், குன்றி போகக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை பலனடையணும், விலகினப்படக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் மகிமைப்பரமாக இருக்கணும். கர்த்தருடைய நாம தூசிக்கப்படக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். என்னில் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் அழியாதபடி பார்த்துக்கொள்ளணும். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது என்ன செஞ்சிடக்கூடாது? அழிஞ்சு போயிடக்கூடாது. தேவாலயத்தில் பலகீனமாக இருக்கக்கூடாது. ஒரு எல்லை சொல்லுவோமா? சிங்கம் முதிர் வயதில் நின்னாலும் மனுஷன் பயப்படுவான் பாருங்க. தேவனுக்கு பயந்தார். அதே போல் கிறிஸ்து சிலுவையில் நிற்கும்போது கூட அவ்வளவும் உடம்பெல்லாம் அடிபட்டு நொறுக்கப்பட்டு கிளிப்பட்டு முழு ரத்தமும் சிந்தி ரத்தம் இல்லாத ஒரு பாடியில் உயிரை மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்டவர் இருக்கும்போது ஒரு கள்ளன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் கர்த்தர் சொல்கிறார், இன்று என்னோடு கூட. பார்த்தீங்களா, அவர் தாங்க ஆண்டவர். நம்மளை அர்ந்தையில் போட வாயை மூடிக்கிட்டு நான் படுற பாடம் என்ன பரதேசில் இருக்கணும், தாவரத்தில் இருக்கணும்னு இப்போ போய் கெடுக்கிறேன், படா வேலையை படுறான் நம்ம சொல்லியிருப்போம். தெய்வம்ங்க அவர். இதெல்லாம் படித்து அழுது இருக்கிறேன் நான். இப்படியா ஆண்டவர்? இப்படி அன்புள்ளவரா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 4வது வரியில் 1 தீமோத்தேயு 2:4 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் தேவனுக்கு பயந்தார். கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. அப்போ வந்திருக்கிற எல்லாரும் மேலேயும் கிறிஸ்துவனுடைய இரக்கம் உண்டாகணுங்க. அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன செய்யணும்? இறங்கணும். பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறங்கணும். ஒன்று நான் சொல்கிறேன், சபைக்குள்ளே செய்கிறது மட்டும்தான் கர்த்தருக்காக நம்ம செய்கிறது. இதை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா பூரா சரீரத்துக்காக நம்ம செய்கிறோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு எத்தனை மணி நேரம், ஒரு மாதத்தில் எத்தனை மணி நேரம் ஆராதிக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். அதை வெள்ளிக்கிழமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விலைக்கு சொன்னேன் நான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ ஒரு மாதத்தில் 8 மணி நேரம் தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு மாதத்தில் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஒரு மாதத்தில் 8 மணி நேரம் ஆராதிக்கிறோம். ஒரு மாதத்துக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம்? டக்குன்னு பார்க்க முடியாது. என்னம்மா? 720 மணி நேரம்.
ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம். ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம். 720 மணி நேரத்தில் நம்ம 8 மணி நேரம் தான் ஆராதிக்கிறோம். அந்த 8 மணி நேரத்துலேயும் அரை மணி நேரம் குறைச்சோம்னா 6 மணி நேரம் தாங்க ஒரு மாதம் ஆராதிக்கிறோம். அதுலேயும் கொஞ்சம் குறைச்சோம்னா மாதத்துக்கே 4 மணி நேரம் தான் ஆராதிக்கிறோம். இதெல்லாம் அங்கே அவர்கிட்ட போகும்போது தாங்க நமக்கு தெரியும் அது மேட்ரு என்னான்னு. இப்போ சொல்ல முடியாது. சொன்னால் என் மேலே வருத்தப்பட்டுட்டிங்கன்னா வம்பு இல்லையா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை. இன்றைக்கு கூட 7:15 நான் கர்த்தருடைய ஆலய வாசலுக்கு வந்துட்டேங்க. நான் எந்திரிச்சது 3:45. பாட்டு பாடி வேதம் வாச்சு ஜபம் பண்ணி 5:15 முடித்தேன். அதுக்கு பிறகு உள்ள வேலைகள்லாம் சோம்பேறித்தனமாக செய்ய மாட்டேன், ரொம்ப ஸ்பீடாக செய்வேன். அந்த சரீரத்தை முதிர் வயதில் குன்றி போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கவனம். எது செய்தாலும் படன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது இன்னும் 10-20 வருஷம் ஏசுனாருக்கு உழைக்க விடணும் அப்படின்ட்டு எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அதுக்கப்புறம் 6 மணிக்கு குளித்தான். 7:10 வீட்டை விட்டு கிளம்புனேன். 7:15 இங்கே வந்துட்டேங்க. நான் எப்பவுமே 54 வருஷத்தில் ஒரு நாள் லேட்டாக நான் சர்ச்சுக்குள்ளே வந்ததே இல்லைங்க. ஒரு பிளானோடு தான் நான் கர்த்தரை பின்பற்றுறேன். இது எல்லாம் நம்ம இழக்க போகிறோன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. தெய்வத்தை இழந்துட்டு பரலோகத்தை இழந்துட்டு எங்கடா போகிறதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தான் உடும்பு பிடியாக நான் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறேன். ஒரு நாள் லேட்டாக சர்ச்சுக்குள்ள நான் நுழைஞ்சதே கிடையாது. 54 வருஷத்தில் ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாது. இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். வைராக்கியமாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளும் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். சங்கீதம் 26:3 2வது வரியில் கொஞ்சம் வேமாடுங்க. சங்கீதம் 26:3 2வது வரி, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். உம்முடைய, எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன். கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், கலாத்தியர் 3:4, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணா போயிடுச்சே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்கன்னா பாடுபடுறாங்க. சரீர வாழ்க்கைக்கு ஒரு வகையான பாடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு வகையான பாடு. இப்படி பாடுபட்டு வரிகளை போகலைன்னா அது பூரா என்ன செய்யும்? வீணாக போயிருங்க. பாடுபட்டு வருகையில் போகலைன்னா பட்ட பாடெல்லாம் என்ன செய்யும்? வீணாக போயிடும். கலாத்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், கலாத்தியர் 4:11, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து என்ன செய்கிறேன்? பயந்திருக்கிறேன். நீங்கள் பட்ட பாடும் வீணாக போகக்கூடாது, நான் பட்ட பிரயாசம் என்ன செய்யக்கூடாது? வீணாக போயிடக்கூடாது. வீணாக போயிடக்கூடாது. ஓடினேன் விசுவாசத்தை, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே ஆண்டவருக்கு சரியாக செய்யாமல், சரியாக நம்ம ஜெபிக்காமல் ஆராதிக்காமல், கர்த்தருக்கு சரியாக செய்யாமல் அவர்கிட்ட போகும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி அமைதியாக இருக்குமா? என்னம்மா? வேதனையாக இருக்கும். பாருங்கள், இவருக்காடா இப்படி செய்யாமல் வாழ்ந்துட்டோம், இவருக்கா இந்த மாதிரி செஞ்சிட்டோம், இவருக்கா இந்த மாதிரி செஞ்சோம். அங்கே போகும்போது இறுதியம் துடிக்குங்க, அடிக்குங்க. அங்கேயும் ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால தான் மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ. அப்போஸ்தலர் 20ல் 20வது வசனம், அப்போஸ்தலர்
20:20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு என்ன செய்தேன்? பிரசங்கித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் உங்களுக்கு மறைக்காமல். இப்போ சின்ன பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், நேராக வரும்போது, ஃபோனில் பேசும்போது, பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தில் உள்ள அத்தனை சொல்லி முடிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். இதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டாரு, சொல்லியிருந்தாங்க நாங்கள் கை கொண்டிருப்போம், வாழ்ந்திருப்போம். சொல்லாமல் விட்டுட்டாருங்கிறது இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடணும். நான் மரிக்கும்போது, நான் மரண படுக்கையில் இருக்கும்போது என்னுடைய ஆத்மாவில் கலக்கம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், சமாதானத்தோடு என்னுடைய வாழ்க்கையை முடிக்க நான் பிரயாசப்படுறேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி. ஐயோ, ஆண்டவருக்கு இதை செய்யலையா, அதை செய்யலையே, இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணாமல் விட்டுட்டோமேங்கிற அந்த போராட்டம் மரண வேலையில் வரக்கூடாது. எல்லாம் பரிபூர்ணமாக செய்து முடித்தோம்னா நம்முடைய ஆத்மா அவர்கிட்ட அமைதியாக போய் சேரும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். சரீரத்துக்கு லட்ச வேலைகள் இருக்குங்க. நம்முடைய உறவினர்கள் சேர்த்தோம்னாக்க அநேக லட்ச வேலைகள் இருக்கும். அதையே பார்த்துட்டு இதை விட்டுட்டு, அதையே பார்த்துட்டு இதை குறைச்சிட்டு, அதையே பார்த்து இதை விட்டுட்டு, அதையே பார்த்து இதை குறைச்சிக்கிட்டு இருந்தோம்னா இது வரும்போது நமக்கு சிக்கலாக போயிடும். அதையும் பார்க்கணும், இதையும் விடாது இருக்கணும். அதுதான் எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். அதை விடாது இருக்கணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் இங்கே சில பேர் கண்டிப்பாக இந்த மண்டபத்தில் நடக்குதையா, நீங்கள் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிச்சோம் பண்ணுங்கய்யா அப்படின்னா, அம்மா ஞாயிற்றுக்கெல்லாம் வர முடியாது, வருத்தப்பட்டுக்காதீங்க, கர்த்தருடைய நாள், நான் தான் அந்த வேலையை செய்யணும், அந்த நேரம் போக சொல்லுங்கள், நான் வர்றேன். மண்டபத்துக்கு சனிக்கிழமை சாயங்காலம் வந்துடும் ஐயா. எத்தனை மணிக்கு? 7 மணி. 7 மணிக்கு வந்து நான் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சோம் மட்டும் வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வர மாட்டேன், வருத்தப்பட்டுக்காதீங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்க. நமக்குள்ளே கட்டுப்பாடு இருக்கணும். ஆரம்ப நாட்களுக்கு அநேக உதவியாளர்கள் இருப்பாங்க. முடிவு நாட்களில் கிறிஸ்துவ ஒருத்தர் தாங்க நமக்கு உதவி, வேறு யாரும் இல்லை. தயவு செய்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிற வார்த்தை கரெக்டாக வரும். எல்லாரும் கர்த்தரை துதிப்பார். தீத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 2வது வரியில், தீத்து 3:8 2வது வரியில், தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமான ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் நான் இதை என்ன செய்திருக்கிறேன்? பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானது. ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு சகோதரிகளுக்குள்ளும் நற்கிரிகளைங்க, நற்கிரிகளை. ஒரு பிச்சை எடுக்கிற ஐயா, ஒரு பிச்சை எடுக்கிற அம்மா வந்து ஐயா அம்மா அப்படின்னு சொன்னால் நம்ம பசியை உணர்ந்துங்க, அவங்க பசியை உணர்ந்து ஒரு வேளை திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி ஆகாரம் கொடுக்கணுங்க. இது தேவனுக்கு உகந்த பலியாக இருக்குது. வயிறார கொடுக்கணும். என் வீட்டில் யார் வந்து என்னோட உட்காந்தாலும் என் பக்கத்தில் உட்கார வச்சு திருப்தியாக சாப்பிட விட்டு அனுப்புவேங்க. கர்த்தர் சாட்சி, என்னோட சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். எதை கொடுத்தாலுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அப்படியே ஒரு வேளை
ஒரு சகோதரனுக்கு பால்டாயில் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட நல்ல நயம் பால்டாயில் 1 லிட்ரு வாங்கி நாங்கள் பிரதர் தலாரமாக குடிங்கன்னு கொடுப்பேன். அதுலேயும் திப்பியாக போட்டு மென்னுக்கிட்டு இருக்க மாதிரி கொடுக்காம. உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, நீங்கள் தப்பாக எடுத்துடாதீங்க. என்ன கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அதாவது நம்ம செய்யறதுல ஆசீர்வாதம் வராதுங்க. நம்ம செய்யறதுல ஆசீர்வாதம் வராது. அவங்க சாப்பிட்டுட்டு திருப்தி அடைஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ தாங்க ஆசீர்வாதம் வரும். அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். சிலது சாட்சியாக நான் சொல்லுவேன், டைம் வேஸ்ட்டாக போயிடும். நேரத்தில் முடித்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த செய்தியை கேட்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த உணர்வுகள் வரணுங்க. என்ன வரணும்? அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு உணர்ந்தவர்கள் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் சந்தோஷம் கொண்டாடினார். அந்த உணர்வடைந்தவர்கள் மனம் திரும்பணுங்க. ஒன்று கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று பரலோகத்தை விட்டு பரலோகத்தை நம்மளை இழக்கச் செய்கிற எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆராதனையிலிருந்து நம்மளை பின்மாற்றம் அடைய செய்கிற எதாக இருந்தாலும் விட்டுறது தாங்க நல்லது. அதை வச்சுக்கிட்டு போராடக்கூடாது. எல்லாரும் வாய் தண்டா ஆண்டவரை துதிப்போம். எதை இழந்தாலும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்துடலாம். கிறிஸ்துவை இழந்துட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் அந்தி கிறிஸ்துகிட்ட போகணும், நியாயத்தீர்ப்புக்கு போகணும், சாத்தான்கிட்ட தாங்க போகணும். பிரயோஜனப்படாது. எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போகணும் சொல்லுங்கள்? எல்லோரும் சொல்லுங்கள். எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போயிடலாம்? பரலோகத்தை நான் பிடிச்சிடணும். அப்போ பிரயோஜனமானது எது? அதை நம்ம செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நாட்களை நீங்கள் வீணாக்கிறாதீங்க. நாட்களை வீணாக்கிறக்கூடாது. தேவாலயம்ங்கிறது ஆண்டவர் இயேசு நமக்கு விரோதி கிடையாது. தேவாலயம்ங்கிறது விரோதி வீடு கிடையாது. அது தெய்வத்தின் ஆலயம், தேவ சமூகம் இருக்கிற இடம். தேவன் நம்முடைய தேவன். தேவாலயம் அவருடைய வீடு. தேவாலயம் அவருடைய வீடு. இங்கே நான் வரும்போது பாடல், ஜெபம், வசனம், ஆராதனை இருக்கும். எப்போ வேணாலும் நான் போய் ஆராதிக்கணுங்கிற எண்ணங்கள் வரணுங்க. இதில் தேவ சித்தம் எல்லாரும் செய்யணுமே தவிர நம்ம இதுலேயே தேவ காரியத்தில் நம்ம சுய இஷ்டம் செஞ்சிடக்கூடாது. தேவ சித்தம் செய்யலைன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம சுய இஷ்டம் செய்திடக்கூடாது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் ஆமாம் பரலோகத்தில் இருக்கிற இதைத்தான் நான் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தரே அதை சொல்லியிருக்கிறார். அவர் வேதத்தில் எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் செவியில் விழுகிற மாதிரி நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே ஆண்டோடைய சித்தம் தான் செய்யணும். ஆண்டோடைய சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டோடைய சித்தத்தையும் நம்ம இஷ்டப்படி செய்யவே கூடாது. அவருடைய சித்தத்தில் இணைந்து சகோதரர்களும் சகோதரிகளும் செய்யும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருப்பார். நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா